தேநீர் மிகச்சிறப்பான பானம், சந்தேகமே கிடையாது. ஆனால் தேநீராக குடிக்கணும். ஆனால் நம்ம குடிக்கிறது என்ன தெரியுமா? தேநீர் கிடையாது. நீங்கள்லாம் குடிச்சிட்டு வந்து தேநீர் கிடையாது. சார் என்ன சார் சொல்கிறீங்க? எவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம குடித்ததுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம். நம்ம குடித்ததெல்லாம் அதுதான், தேயிலை பால் பாயாசம்னு பேர் வைக்கலாம். ஏன்னா அதில் தேயிலையில் டிகாஷன் போட்டு பால் ஊற்றி சர்க்கரை போட்டு சாப்பிட்டா அதுக்கு பேர் தேநீர் பால் பாயாசம். உண்மையான தேநீர்னா வெறும் கசப்பும் துவர்ப்பும் மட்டும்தான் இருக்கணும். தேயிலை ஒரு ஸ்பூனை போட்டு, இல்லைன்னா நல்லா கொதிக்க கொதிக்க தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரில் நல்லா குமிழ் வர்ற அளவுக்கு வெந்நீர் போட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு தேக்கரண்டி தேயிலையை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கழித்து வடிகட்டி அந்த மணத்தோடு குடித்தால் அதுதான் தேநீர். அப்படி தான் நம்ம குடிக்கணும். இல்லை சார் கொஞ்சமாவது இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு தளர்ச்சி இருக்குது, ஒரு உடலுக்கான ஒரு தேவை, உடனடியாக எனர்ஜி வேணும் அப்படின்னா கொஞ்சம் போல் தேன் சேர்த்து கொள்ளலாம், கொஞ்சம் மேலே பனங்கருப்பட்டி சேர்த்து கொள்ளலாம். ஆனால் ஒருபோதும் பால் சேர்க்கக்கூடாது தேயிலையில். தேநீரில் பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா தேயிலையினுடைய பல சத்துக்களை அது குறைந்து போயிடும். அது ஒரு உற்சாக பானமாக இருக்கலாம், ஆனால் உடலின் ஆரோக்கிய பானமாக அது இருக்கவே இருக்காது. ஸோ தேநீர் தயவுசெய்து குடிக்கிறதுனா இனிமேல் பிளாக் டீயாக குடிங்க, க்ரீன் டீயாக குடிங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மூலிகை தேநீராக எலுமிச்சம்பழம் போட்டு லைம் டீ குடிக்கலாம். இல்லைன்னா சின்னமான் லவங்கப்பட்டை, அது எடையை குறைக்கும், சர்க்கரைக்கு நல்லது, அப்படி லவங்கப்பட்ட தேநீர் குடிக்கலாம். தூக்கம் வரல இரவில் கேமோமில் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, அஸ்வகந்தான்னு ஒரு மூலிகை இருக்குது, அதை போட்டு தேநீராக இருந்தாலாம். தேநீர் அப்படி தான் இருக்கணும். காஃபியா டீயான்னு கேட்டிங்கன்னா டீ தான் உடல் நலத்திற்கு பல ஆரோக்கியத்துக்கு நல்லது. உண்மையிலேயே தேயிலை மிகப்பெரிய அளவில் ஒரு கஷாயமாக, இங்கே எப்படி நிலவேம்பு கஷாயமோ, இங்கே எப்படி கபசுர குடிநீரோ, அப்படி சீனர்கள் பயன்படுத்திய கஷாயம் தான் தேயிலை கஷாயம். இங்கிலீஷ்காரன் போயிருந்தப்போ அங்கே இருக்க காய்ச்சலுக்கு உடல் வலிக்கு அந்த ஊர் வைத்தியர்கள் அந்த கஷாயத்தை கொடுத்தாங்க. அதை குடித்தவனுக்கு அடடா இது உடம்புக்கு நல்லா இருக்க, தெம்பாக இருக்கேன்னு நினச்சி நம்ம ஊரில் நம்ம மழைக்கும் வெள்ளத்திற்கும் முழுக்க தண்ணிக்கு அறிவியல் ஆதாரமாக இருந்த சோழமண்டல காடுகளெல்லாம் அழித்து டீ எஸ்டேட்டாக ஆக்கிட்டு அவன் உற்சாகமாக இருக்கணும்னு ஆக்கினது தான் மேலே குன்னூர்லேயும் கோத்தகிரிலையும் கூறுகளையும் இருக்கக்கூடிய காப்பி தோட்டங்களும் தேயிலை தோட்டங்களும். உண்மையிலேயே தேயிலை ஒரு தேநீராக, தேயிலை கஷாயமாக சாப்பிட்டோன்னா சர்க்கரைக்கு நல்லது, இரத்த கொதிப்புக்கு நல்லது, புற்றுநோய்கள் வருவதை முதற்கொண்டு தடுக்கும். ஆனால் தயவு செய்து தேநீர் பால் பாயசமாக சாப்பிடுவதை குறைத்து கொள்ளுங்கள் அல்லது நிறுத்திவிடுங்கள்.